என்னடா பாதி ட்ரிம் பண்ணியிருக்கு பாதி ட்ரிம் பண்ணாமல் இருக்குன்னு கேறீங்களா? அதுக்கெல்லாம் காரணம் இந்த ட்ரிம்மர் தாங்க. இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா திடீர்னு அடிக்கடிக்க பாதி ட்ரிம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆயிடுறான். சரி எனக்கு ஓய்வு கொடுக்கலாமேன்னு ஒரு புது ட்ரிம்மர் வாங்கினேன். வாங்கி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் அந்த ட்ரிம்மரை நான் யூஸ் பண்ணல. சரி அன்பாக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாமேன்னு வச்சிருந்தேன். கடைசியில் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அதை அன்பாக்சிங் பண்ண வேண்டியதாக நான் நினச்சி கூட பார்க்கல. இதாங்க அந்த புது ட்ரிம்மர். இதுவும் சேம் அதே பிலிப்ஸ் பிராண்டே தான். உள்ளே திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஒரு சின்ன ப்ரஷ். இதை யாராவது யூஸ் பண்ணி ட்ரிம்மரை க்ளீன் பண்ணிருக்கீங்களான்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்து அதில் ட்ரிம்மரை வந்து ரொம்ப பாதுகாப்பாக சேஃப்டியாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை, ஒரே ஒரு நாப் மட்டும் தான். ஏன்னா இதிலே வந்து ஒரு 10 லெவல் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இந்த வால் அப்படிங்கிற பிராண்டு தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் ட்ரிம்மரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நல்ல வேலை லான்ச் பண்ணாங்க. இல்லைனா இந்த மாதிரி க்ளீனாக ட்ரிம் பண்ண முடியுமா? இந்நேரத்துக்கு ஷோ பண்ணியிருந்தா இந்த மாதிரி மார்க்கோட தான் சுற்றி இருக்கணும்.